எல்லாருக்கும் ஷாலோம். குட் மார்னிங் மக்களே. காலையிலே ஹை ரேஞ்ச் வந்து ரொம்ப அழகா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து இயற்கையெல்லாம் பார்த்துட்டு மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கொஞ்சம் சமைக்கலாம்னு சொல்லி ஆரம்பிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி நான் சமைக்கிறது வந்து எங்கள் ஹை ரேஞ்சில் ரொம்ப ஃபேமஸான ரொட்டி தான். ஸோ இது வந்து எப்படின்னா சப்பாத்தி மாதிரி கிடையாது. சப்பாத்தினா ஃபுல்லாக நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணுவோம். பட் இது வந்து மைதா மாவு, கோதுமை மாவு 2 ஈக்குவலாக போட்டு அ ரொ செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த ரொட்டி. இது நம்ம சப்பாத்தி செய்கிற அதே ப்ரொசீஜர் தான். எண்ணெயும் உப்பு போட்டு நல்லா பெனஞ்சு வச்சிடணும். இதுக்குள்ள டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பரோட்டாக்குள்ள டேஸ்ட் மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். திடீர்னு பரோட்டா சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்தது அப்படின்னா, நாங்கள் இந்த ரெசிபி தான் வீட்ல செய்வேன். ஏன்னா, அந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்கும். ஸோ, இதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய குழம்புன்னா, பீஃப் குழம்பு இதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா மேட்சாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சிக்கன் குழம்பு, இல்லைன்னா முட்டை குழம்பு வைப்போம். ஸோ, நான் இன்றைக்கி முட்டை குழம்பு தான் வச்சேன். ஸோ, அதுக்குள்ளே பாருங்கள் பயங்கரமாக மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, இந்த கிளைமேட் சில்லுன்னு கிளைமேட்னாலே இந்த மாதிரி ரெசிபி இந்த மாதிரி ரொட்டி இந்த மாதிரி சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ, நான் முட்டை குழம்பு வந்து செய்ய ஆரம்பித்தாச்சு. ஸோ, மண் சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், கருவேப்பிலை அப்புறம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். ஸோ, இது வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ள தேங்காய் வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் அதிகமாகவே தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூட பெருஞ்சீரகம், கருவேப்பிலை இதிலே 2, 3 சின்ன வெங்காயம் போடணுன்னா போடலாம். ஆப்ஷனல் தான். ஸோ, இது வந்து இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக இதை விட கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கணும். இது ப்ரௌனாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிடணும். ஸோ, மசாலா வந்து மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். தண்ணி ஊற்றி இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எக்கும் முட்டையும் நல்லாவே வெந்துடுச்சு. ஸோ, இப்போது கிழங்க வந்து பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உடச்சி தான் போடணும் கிழங்கு. அப்படி கட் பண்ணியோ இல்லை ரொம்ப மசிச்சு போடக்கூடாது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உடச்சி போட்டு அந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணணும் கிழங்க. அப்போ தான் அந்த கிழங்கோட அந்த மசாலா இறங்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த அரைச்ச அந்த நம்ம வறுத்து அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்க வச்சிடணும். அவ்வளோதான் மக்களே. இதுக்கப்புறம் நம்ம அந்த முட்டையை கட் பண்ணி இப்படி போட்டோம்னா முட்டை குழம்பு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஓகே. ஒருவேளை இந்த மெத்தட் நீங்கள் தெரியல உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு முட்டை கிரேவி தான் இது. ஸோ, இப்போ வந்து நம்ம வழக்கமாக அதே சப்பாத்தி சுடுற மாதிரி தான் ரொட்டியும். ஆனால் என்ன கொஞ்சம் இந்த பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஆயில் ஊற்றி நல்லா சுட்டு எடுத்தா போதும் அவ்வளோ. பட் கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ரொட்டியை போடக்கூடாது. ஏன்னா அது வந்து நாமள சப்பாத்தி மாதிரி ஆகிடும். ஸோ, போட்டுட்டு பபுள் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆயில் ஊற்றணும். ஸோ, இப்போது ரொம்ப சாஃப்டான அந்த ரொட்டியும் முட்டைக்கறி இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ, இந்த சில்லான கிளைமேட்டுக்கு ஒரு பக்கம் மழை வேறு தூறிட்டு இருந்தது. ஸோ, இந்த சில்லான கிளைமேட்டுக்கு இந்த ரெசிபி வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் மாதிரி தெரிஞ்சுது. ஸோ, அவ்வளோ நல்ல ஒரு ரெசிபி நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக சில்லு கிளைமேட் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. ரொம்ப நன்றி.